அதாவது இப்போ வந்து இன்னைக்கு டிஸ்கஷனில் வந்து வி வில் ட்ரை டு கான்சென்ட்ரேட் ஆன் த வேரியஸ் டவுட்ஸ் இன் ரிலேட்டட் டு காயகல்பா. சரிங்களா? இப்போ வந்து காயகல்பா பொறுத்த வரைக்கும் வந்து ஐ ஹாவ் அ ஹியூஜ் கான்ஃபிடென்ஸ் தட் இட் இஸ் சயின்டிஃபிக் and also it is definitely beneficial. For a person to have the benefit, it takes like ஒரு few months ஆகலாம். பட் ஆனால் 1 or 2 இயர்ஸில் டெஃபினெட்லி தே வில் பி சீயிங் த பெனிஃபிட். உங்களுடைய ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மேக்னட்டிசம் அப்படின்றது என்ன அப்படின்றது இது வந்து திரும்பவும் வந்து ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஒன்லி ஃப்ரம் த அந்த பிக் பேங் தியரி அந்த ஏர்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதுலேருந்து தான் நம்ம வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ திரும்ப அதை ரீகால் பண்ணணுன்னா வந்து before the Big Bang, before this universe was formed, it is a uniform, black, dark, no movement, present everywhere, which is brimming with energy. It's like a packed energy, dark, absolute silence. And the absolute silence வந்து ஒரு சிலர் வந்து they can correlate as om sound was there அதெல்லாம் சொல்கிறாங்க. But it is not that relevant. Maybe we can, so those who believe that, we can take that as a reason and use om for our spiritual practice or chanting or whatever is that. But there is a concept that before the universe birth itself, before the Big Bang itself, the only noise which is there is om. இப்பயும் வந்து நம்ம வந்து ரொம்ப லோன்லியாக ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளேயோ காற்றே இடாத இடத்துக்கெல்லாம் போனோம்னா வந்து வி மே ஃபீல் த கைண்ட் ஆஃப் ஒரு ஓம் மாதிரி ஒரு நாய்ஸ் கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு ஏற்படலாம். இட்ஸ் லைக் அப்சல்யூட் சைலன்ஸ், பட் தெர் இஸ் அ பேக்ரவுண்ட் லைக் அ கான்ஸ்டன்ட் நாய்ஸ் விச் மே மிமிக் ஓம் டு சம் ஒன். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஃப்ளா இல்லை ஒரு சின்ன ஒரு இம்பேலன்ஸ் ஆனதுலேருந்து க்ரியேட் ஆனது தான் பிக் பேங் எல்லாமே. அந்த ஃப்ளாய் க்ரியேட் ஆகிறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இட்ஸ் அ டைப் ஆஃப் அ ஃபோர்ஸ். And if you measure the force, it will be only magnetism or electricity or electromagnetic or gravitational அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் அ ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து இஸ் ப்ரெசன்ட் இன் எர்த்து, மார்ஸு, யூனிவர்ஸு, மில்கிவே எல்லா இடத்துலையும் அந்த ஃபோர்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா வந்து லிவிங் பீயிங்ஸில் அந்த ஃபோர்ஸ் வந்து நல்லா மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அந்த பரம்பொருள் வந்து டேபிள், சேர், கல், மணல், மலை எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் டிபெண்டிங் அப்பான் த இன்ஸ்ட்ருமெண்ட் இட் கேன் எக்ஸிபிட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து இஸ் சேம், பட் வென் யூ சென்ட் இட் இன் டு அ ஃப்ரிட்ஜ் இட் ஒர்க்ஸ் இன் அ கூலிங் வே. வென் யூ சென்ட் த எலக்ட்ரிசிட்டி டு அ லேம்ப் இட் லைட்ஸ் அப். when you send the electricity to a fan it creates wind and it rotates. ஸோ எப்படி வந்து ஒரே எனர்ஜி வெவ்வேறு இடத்துல டிபெண்டிங் அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாறுபடுதோ அதே மாதிரி இந்த யூனிவர்சல் ரைட்டியஸ்னஸ் எனர்ஜி வந்து சேம். ஒரு கல்லுக்கு போச்சுன்னா அது வந்து கல்லாகவே ஆகிடுது. பிகாஸ் தெர் இஸ் நத்திங் டு see, தெர் இஸ் நத்திங் டு ஹியர், தெர் இஸ் நத்திங் டு மூவ், இட் ஜஸ்ட் ஸ்டேஸ் தேர். இப்போ அதனால தான் வந்து ஒரு கல்லை வந்து we can make something like a பிராண பிரதிக்ஷைன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நம்மளுடைய பிராணத்தை வந்து பண்ணி அதுக்குரிய மந்திரங்கள் சொல்லி பிரதிஷ்டை பண்ணும்போது we are even making that stone to work as a like a living being and we are making it a god. And once that stone வந்து multiple people, multiple groups, years and years வந்து if they start believing and அந்த பிலீஃப் தான் வந்து மேக்ஸ் அ ஸ்டோன் இன்டு அ காட். ஸோ ஒரு ஸ்டோனை வந்து பீப்புள் பிலீவ் பண்ண இப்போ நான் போய் வந்து ஒரு ஸ்டோனை வந்து மனசார வேண்டுறேன். இந்த ஸ்டோனுக்கு எல்லா விதமான என்ன சொல்கிறதுனா வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ ஐ விஷ் இட் டு பி குட், ஐ விஷ் இட் டு ஹெல்ப் மீ அப்படின்னு நான் மனசார விரும்பும்போது அந்த எனர்ஜி வந்து ஒர்க் ஆகுது. இதே மாதிரி பர்சன் 2, பர்சன் 3, hundreds, thousands, as the people are there, it works very well. So that's the mechanism how the temple, as a mechanism how the temple works.
இப்போ இதே மெக்கானிசம் தான் வந்து இப்போ நம்ம உடம்புல இருக்குது. நான் ஏற்கனவே வந்து லாஸ்ட்டு டைம் வந்து பேசின மாதிரி வந்து நமக்கு வந்து சக்கராஸ் இருக்குது. அண்ட் ஃபார் அ நியூ பார்ன் சைல்டு த சக்கராஸ் வேர் நைஸ்லி யூனிஃபார்ம்லி த ஸ்ப்ரெட் ஆஃப் எனர்ஜி இருக்குது. அதனால தான் வந்து ஒரு சைல்டு வந்து வில் பி ஆல்வேஸ் பிரிம்மிங் வித் ஹாப்பினஸ். அதுக்கு வந்து ஒரு பசின்னு இருக்கும்போது கூட அது அழறதுக்கு காரணம் இட்ஸ் நாட் பிகாஸ் இட் இஸ் சஃபரிங், இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அ ஃபன்னி சென்சேஷன். அந்த ஃபன்னி சென்சேஷன் வந்து பசி, அதுக்கு பசின்னு தெரியாது. அதுக்கு தெரியாது இட் மீன்ஸ் அவர் குளுக்கோஸ் இஸ் லெஸ், வி நீட் டு ஈட் ஃபுட், இல்லைனா மயக்கம் வரும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபன்னி சிச்சுவேஷன். அந்த ஃபன்னி சிச்சுவேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த குழந்தை அழுவுது. பேரண்ட்ஸ் வந்து அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் அவங்க வந்து அதை பசின்னு நினச்சி தாய்ப்பால் கொடுக்குறதோ இல்லை ஃபுட்டு கொடுக்குறதோ கொடுத்துட்றாங்க. ஸோ த சைல்டு மைண்ட் கோரிலேட்ஸ், ஓகே இந்த சென்சேஷன் வரும்போது நம்ம அழுதோன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு கிடச்சிதுன்னா பசி போயிடுது. திஸ் இஸ் த மெக்கானிசம் வை சைல்டு இஸ் க்ரைங், நாட் பிகாஸ் ஆஃப் எனி பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட். ஒரு கைண்ட் ஆஃப் அன்கம்ஃபர்டபுள் ஃபன்னி ஃபீலிங். இதுக்கு வந்து அழுதோம்னா வில் கெட் த ஃபுட். ஆனால் குழந்தை வந்து வளர்ந்த பிறகு வந்து ஆடுறதில்லை. வளர்ந்த பிறகு ஓப்பனாக வாயை திறந்து சொல்லி எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்குது. ஸோ குழந்தைய பார்க்கும்போது வந்து ஆல்வேஸ் ஹாப்பி, ஆல்வேஸ் ஸ்லீப்பிங். வென் எவர் வி ஸ்லீப், ஈவன் பெரியவங்க கூட வந்து when we sleep we attract lot of pranic energy. It is like charging a battery. இப்போ ஒரு பேட்டரியை வந்து நீங்கள் வந்து ஒரு டார்ச் லைட்டில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி வந்து செலவாகும். இதே அந்த பேட்டரி ரீசார்ஜபிளாக இருந்து அதை தூக்கி நம்ம ரீசார்ஜபிளில் போட்டோம்னா பேட்டரி வந்து கன்சர்வ் ஆகி இன்னும் அதிகமாகும். ஸோ தூங்கும்போது we are not spending energy, we conserve lot of energy, we recharge ourselves. That's why இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்ய 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 ஈவினிங் வந்து தூக்கம் வந்து தூங்குறதுக்கு காரணமே அந்த பேட்ரி வந்து லோ ஆகிடுறது தான். ஒன்ஸ் அந்த பேட்ரி லோ ஆகும்போது நமக்கு தூக்கம் வருது. இந்த எனர்ஜி வந்து நம்ம ஒரு மேலாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை வந்து அந்த வயசுக்கு வர ஏஜ் வரும்பொழுது அந்த எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரிலேட்டிவ்லி இட் கோஸ் டு த மூலாதாரா. ரிலேட்டிவ்லி அப்பயும் வந்து ஆக்னால வந்து அந்த சக்தி இருக்கும், குழந்தைங்க நல்லா படிக்கும், இதில் வந்து அநாகத சக்கரத்தில் வந்து சக்தி இருக்கும், அதனால் வந்து குழந்தைங்க அன்பாக இருக்கும், எல்லாத்துலையும் இருக்கும். பட் ரிலேட்டிவ்லி இட் கோஸ் டவுன். அதனால தான் அந்த ஏஜ் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கீழே மூலாதாரத்தில் போகிறதுனால அந்த மூலாதாரம் சம்மந்தப்பட்ட டெஸ்டிஸ் ஆர் ஓவரிஸ் இருக்கிற ஆர்கன்ஸ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகி அதுலேருந்து ஹார்மோன்ஸ் வெளிவந்து அதனால் அவங்களுக்கு வந்து அந்த செக்ஷுவல் ப்ரெஷர் ஆர் அட்ராக்ஷன் டு த ஆப்போசிட் செக்ஸில் நடக்குது. இப்போ இந்த காயக்கல்பா மாதிரியான கிரியா யோகா எக்ஸசைசஸில் என்ன பண்ணுறோம்னா வந்து we are taking that biomagnetism voluntarily to the higher chakras. இந்த எனர்ஜியும் வந்து இஸ் கிராவிடேஷனல் டிபெண்ட். சின்ஸ் வி ஆர் பைபிடல் அனிமல்ஸ், பைபிடல்ன்றது வந்து 2 காலில் வச்சு நடக்கிற அனிமல்ஸாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிராவிட்டியில் வந்து இட் கோஸ் ஒன்லி டவுன். அண்ட் ஸோ வி நீட் டு ஒர்க் அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி, டேக் இட் டு த டாப். அதனால தான் வந்து கிரியா யோகா ஒர்க் ஆகுது. கிரியா யோகாவில் வந்து மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் ஸ்டிமுலேட் த மூலாதாரம். அதுக்கு தான் வந்து அந்த அஸ்வினி முத்ரா. அஸ்வினி முத்ராவில் வந்து அஸ்வினி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹார்ஸ். இப்போது ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நீங்கள் ஒரு வில்லேஜ் சைடு ஏதாவது காட்டேஜ் ஆல்ரெடி ஏதாவது போனீங்கன்னா நீங்கள் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த டெய்லை வேக் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். அது வந்து அந்த மோஷன் போகிற இடத்த வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணும். இட் டஸ் தட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம் இன் அ டே. அதனால தான் வந்து நீங்கள் ஹார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 90 to 95% ஆஃப் த வேக்கிங் டைம் இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் இட்ஸ் ஃபீட். நடக்கும், ஓடும், இல்லை நிற்கும், சும்மா உட்காரவே உட்காராது. மேபி வென் இட்ஸ் ஸ்லீப்பிங் இட் மே சிட் டவுன் அண்ட் ஸ்லீப். பட் அதுக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது. வி கான் ஸ்டாண்ட் ஈக்குவலன் டு அ ஹார்ஸ். அதனால தான் ஹார்ஸ் பவர்னு சொல்கிறோம் அந்த எனர்ஜிக்கு. ஸோ அஸ்வினின்றது வந்து ஹார்ஸு. அந்த ஹார்ஸ் வந்து பண்ணுறத வந்து நம்ம விசிபிளாக பார்க்கலாம். இதே வந்து ஒரு மனுஷன் பண்ணோன்னா நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த பட்டக்ஸ் வந்து அது க்ளோஸ் பண்ணிடுறதுனால யூ கான் சே. இப்போ நான் வந்து அஸ்வினி முத்திரை பண்ணுறேன்னா யாராலையும் சொல்ல முடியாது, நான் சொன்னால் தான் தெரியும். அதே மாதிரி மற்றவங்க பண்ணுறாலும் கரெக்டாக. அதனால தான் வந்து அஸ்வினி முத்திரை பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த அஸ்வினி முத்திரை பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மெடிக்கல் நாலேஜில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மூலாதாரத்தில் எனர்ஜி இருக்கிறது வந்து இட் ஜஸ்ட் கெட்டிங் பிட் ஆஃப் அ ஸ்டிரிங் ஆக்ஷன். அது பண்ணும்போது ஒரு
ஜூஸ் சாப்பிட்றீங்க, ஜூஸ் வித் இப்போலாம் வந்து ஆரஞ்சு பிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த ஆரஞ்சு பிட்ஸ் வாங்கி சாப்பிட்றீங்க, அந்த பிட்ஸ் எல்லாம் கீழே தங்கி இருக்குது. நீ என்ன பண்ணுவோம், ஸ்பூன் வச்சு கலரும் போது கீழே இருக்க பிட்ஸ் எல்லாம் மேலே வந்து கலங்குடும். அந்த மாதிரி மூலாதாரத்தில் இருக்கிற எனர்ஜி நம்ம அஸ்வினி முத்ரா பண்ணும்போது அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் லூசன் அப் ஆகி இட் இஸ் அவைலபிள் ஆஸ் அ லிட்டில் பிட் ரிலாக்ஸ்டு பொசிஷன், ஓப்பன் அப் பொசிஷனில் இருக்குது. இது கூட வந்து நம்ம அந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணுறோம். இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது வி ஆர் டேக்கிங் தட் எனர்ஜி அண்ட் யூ ஹாவ் டு ஃபீல் இட். அது ரொம்ப முக்கியம். சும்மா இன்ஸ்பிரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம மூச்சை மட்டும் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு ஃபீல் அஸ் இஃப் நம்மளுடைய முதுகு தண்டில் அந்த மூலாதாரத்துலேருந்து ப்ரிஃபரபிளி பேக் சைடு அந்த கூல் எனர்ஜி நெக் வழியாக வந்து இட் ஹாஸ் டு கம் அப் டு த ஆக்னா சக்கரா மாதிரி ஃபீல் பண்ணணும். சில பேர் வந்து அதை ஃப்ரண்ட்டில் ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் அதை பேக்கில் ஃபீல் பண்ணுவாங்க. இட் டசன்ட் மேட்டர், பட் யூ ஹாவ் டு ஃபீல் ஆஸ் இஃப் யூ ஆர் டூயிங் தட். அதனால தான் கண்ணை மூடி பண்ணுறோம். கண்ணை மூடி பண்ணும்போது யூ ஹாவ் டு ஃபீல் இட். இந்த ஃபீலிங் வந்து அகெயின் இனிஷியலாக ஒரு 1 or 2 weeks ஆர் ஈவன் 1 or 2 months வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். பட் ஒரு 2-3 months தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா வந்து யூ வில் ஃபீல் இட். யூ வில் ஃபீல் ஆஸ் இஃப் சம்திங் இஸ் ரியலி கோயிங் அப் டு யுவர் ஆக்னா சக்ரா. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து இதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு 20 times பண்ணிவிட்டு இப்போ வந்து யூ காட் தட் எனர்ஜி அப் டு யுவர் ஆக்னா சக்ரா அண்ட் ஆக்னா சக்ரா இஸ் ரிலேட்டிவ்லி இன் டு த ஃபேஸ். இப்போ வந்து நைஸ்லி யூ நீட் டு ஸ்ப்ரெட் இட் டு ஆல் ஓவர் த பாடி. தட் இஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் ஓஜஸ் பிரெத். அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணாதவங்க தான், சரியாக கற்றுக்காமல் பண்ணுறவங்க தான் வந்து தே வில் கெட் த ஹெட் ஏக் எக்ஸெட்ரா. ஸோ ஐ வில் ஸ்ட்ராங்லி அட்வைஸ், இட்ஸ் அவைலபிள் ஆன்லைன், உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ராப்பராக ஆன்லைன்லேயோ இல்லை யாராவது மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பர்சனலாக 1-to-1 பண்ணி கற்றுக்கணும். இல்லை ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு ப்ராப்ளம் சைட் எஃபெக்ட் வந்துன்னா உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு வி ஹவ் டு கெட் த கிளாரிஃபிகேஷன் ஆஃப் தட். ஸோ இந்த ஓஜஸ் பிரெத் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வந்து அகெயின் you need lot of imagination. You have to imagine as if in that 20 Ashwina Mudra and inspiration you have got the energy into the Agna. So whenever you have to do something, if you do with a resistance, that creates a better spread. எக்ஸாம்பிள் வந்து இப்போது கார்டனுக்கு வந்து தண்ணி ஊற்றுறோம். உங்களுடைய கார்டன் தண்ணி ஊற்றுற ஹோஸ் பைப்புடைய எட்ஜு வந்து நல்லா ப்ராடாக இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி வந்து அப்படியே வந்து கீழே விழும். ஸோ இட் ஓன்ட் க்ரியேட் த ஸ்ப்ரிங்க்லிங் எஃபெக்ட். இதே கார்டனுடைய ஓஸ் ஒரு ஷார்ப்பாக இருந்தாலோ இல்லை நம்ம மற்ற இடத்துல இருக்க மாதிரி நல்லா வந்து ஒரு நம்ம ஷவர் ஹெட் இருக்க மாதிரி ஓப்பன் ஆகி நிறைய டாட்ஸ் வச்சுருந்தாலோ வர ஃபோர்ஸில் வருது. தெர் இஸ் நோ எனஃப் ஸ்பேஸ் ஃபார் the water to come down easily, so it creates a pressure and it comes out through the holes in the force. அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங்க்லிங் எஃபெக்ட் கிடைக்குது. இதுதான் வந்து அந்த பல்லை வந்து மூடிட்டு அது மூலியமாக அந்த காற்று எக்ஸ்பிரேட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம். ஸோ பல்லை வந்து மூடிட்டு அப்படி பண்ணும்போது நம்ம பல்லுக்கு நடுப்புற இருக்கிற கேப்ஸில் வந்து அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்மளுடைய எக்ஸ்பிரேஷன் ரிலீஸ் ஆகும்போது இட் கிரியேட்ஸ் தட் ஃபோர்ஸ். தட் ஃபோர்ஸ் கிரியேட்டட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பயோமேக்னட்டிசம் டு ரீச் அப் டு த ஃபிங்கர் டிப்ஸ் அண்ட் அப் டு த டோஸ். இல்லைனா என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு வாயிலேயே அந்த இது போயிடும். ஸோ அதனால தான் வந்து எவ்ரி திங் ஹாஸ் அ ஸ்பெசிஃபிக் வேல்யூ. அந்த நாக்கை வந்து மடித்து உள்ளே வந்து மேல் வாயை தொடர மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து லம்பிகா முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி திங் ஹாஸ் அ வேல்யூ. ஸோ அது பண்ணிவிட்டு பல்லை ஃபுல்லாகவும் க்ளோஸ் பண்ண மாட்டோம். எப்படி நம்ம பல்ல கேப்ஸ் இருக்கும் அது வழியாக அந்த காற்று உள்ளே விடும்போது இட் கிரியேட்ஸ் தட். இதே வந்து ஒரு மேனுக்கு வந்து வி ஹாவ் அ வந்து நோஸ் வழியாக தானே. ஆமாம், இன்ஹலேஷன் நோஸ் வழியாக தான். அந்த வெளியில் ஓஜஸ் பிரெத் வெளியே விடும்போது மட்டும் அந்த பல்லோட கேப் வழியாக போடணும். இப்போ மேனுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த பயோமேக்னட்டிசம் வந்து ஒரு டச் வந்து நிறைய இருக்கும். இதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த டெஸ்டோஸ்டிரானே ஒன் ஆஃப் த ரீசன். அப்புறம் வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த யோகிஸ் அதுக்கப்புறம் வந்து நல்ல தியானம் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மென்னாக இருப்பாங்க. இஃப் தே ரியலி ரூல் தர் biomagnetism, they can reach very very high levels, while women are very less. There are women, for example அகத்தியரோட வைஃபும் ஒன் ஆஃப் த யோகின்னு சொல்லுவாங்க, ஔவையார் இருக்காங்க, நிறைய ஃபீமேல் இருக்காங்க. பட் த அமௌண்ட் ஆஃப் எபிலிட்டி வந்து இஸ் ஸ்லைட்லி மேபி சேலஞ்சிங் ஃபார் தம். சாரி டு சே தட், பட் தட் தான் ட்ரூ.
அதனால தான் வந்து ஓஜஸ் பிரெத் வந்து ஒரு மேன் பண்ணும்போது ஹீ கேன் ரியலி கிரியேட் குட் ஃபோர்ஸ் அண்ட் ஹீ கேன் டூ இட் வெரி கம்ஃபர்டபிளி. இதே உமன் பண்ணும்போது தே நீட் டு டூ இட் வெரி சாஃப்ட்லி. அண்ட் ஒரு அளவுக்கு மேலே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா வந்து இஃப் த எனர்ஜி இஸ் ரியலி குட் மீன்ஸ் ஹெர்னியாலாம் வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் வை யூ ஹவ் டு டூ இட் இன் தட் கரெக்ட் பொசிஷன். இன் மேன் வந்து கம்ஃபர்டபுளாக தைரியமாக பண்ணலாம். உமன் ஹாஸ் டு டூ இட் வெரி வெரி ஸ்லோலி ஸோ தட் அவங்களுக்கு வந்து எனஃப் எனர்ஜி போகும். இட் ஓன்ட் காஸ்ட் லைக் இந்த வயசான வர இந்த யூட்ரைன் ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கும். அதனால தான் வந்து எவ்ரிதிங் அந்த அந்த நீங்கள் ஆன்லைன் ட்ரைனிங் அந்த காயகல்பா வெப்சைட்டில் பார்க்குற எவ்ரி வேர்ட் ஆஸ் அ சயின்டிஃபிக் மீனிங். அதை வந்து டிபெண்டிங் அப்போ அந்த டீச்சர் சில பேர் சயின்டிஃபிக்காக சொல்லி தருவாங்க, சில பேர் வந்து இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து இட் ரிலேட்டிவ்லி இட் டேக்ஸ் த பயோமேக்னட்டிசம். சில பேர் யூஸ் பண்ணுற அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடுன்றது கொஞ்சம் ஒரு சயின்டிஃபிக் மிஸ்நாமர் மாதிரி. ஸோ இட்ஸ் ஒன்லி மெயின்லி பயோமேக்னட்டிசம். இட் இஸ் நாட் மச் டு டூ வித் சீமன். பட் இஃப் சம்படி ஹேஸ் லெஸ் எஜாக்குலேஷன், சரிங்களா, அந்த லெஸ் எஜாக்குலேஷன்ஸ் வச்சுருந்தோம் போது தே வில் ரிலேட்டிவ்லி ஹாவ் மோர் பயோமேக்னட்டிசம் இன் த மூலாதாரா அண்ட் ஸோ இட் ஒர்க்ஸ் வெரி குட். இன்ஃபேக்ட் வந்து இதில் வந்து இன்னொரு டெக்னிக் கூட இருக்குது. இன்ஃபேக்ட் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ செக்ஸ், அந்த செக்ஸ் பண்ணும்போதே வந்து a man and woman can do kayakalpa and spread the energy to all over the body and maintain the youthfulness. Unfortunately it's a very tricky and I think இப்போ வேதாந்திரி மகரிஷி அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம் இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டு டீச் பப்ளிக்கலி ஆர் ஈவன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்தால் கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டீச்னால வந்து ஐ திங்க் அந்த ஹெரிட்டேஜே வந்து அப்படியே போயிடுச்சு. பட் ஆனால் ஈவன் டியூரிங் த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் தெர் இஸ் அ வே அ மேன் அண்ட் உமன் கேன் டூ த காயகல்பா அண்ட் கிரியேட் ஒன். பட் அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வென் யூ கேன் டூ மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் எவ்ரி ட்ரிங்க் ஆர் எவ்ரி ஃபுட் பிஃபோர் தட் இஸ் மோர் தென் எனஃப் ஆக்சுவலாக. ஐ திங்க் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆகிடுச்சிங்களா? அதுக்கு கவர் பண்ணியிருக்கீங்க ஆனந்த். இப்போ பிரைமரியாக ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, இந்த கன்சர்விங் இந்த ஃப்ளூயிட் அப்படின்றது வந்து does that mean you need to have a less number of let's say in a week you have like several times usually? இப்போ அந்த கொஸ்டின் trying to say, are we trying to say whether it's better to avoid sexual intercourse or ejaculation இல்லைங்களா? like yeah அப்படி சொல்றத விட like less frequently பண்ணணுமா, less frequent பண்ணணுமான்றது அந்த மாதிரி அதுதான் மைண்ட் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க எதுவும் அப்பேரண்டா சொல்லல. they were talking about conserving the energy அப்படிங்க. like what and how do you do it? இப்போது இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இஃப் யூ டேக் த நேச்சுரல் ஃபினாமினான், இப்போ நீங்கள் வந்து ஒரு பேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ரெப்டைல்ஸ் மாதிரி அணில் எடுத்துக்கோங்க, இல்லை மங்கி எடுத்துக்கோங்க, டாக் எடுத்துக்கோங்க, கேட் எடுத்துக்கோங்க, தே ஹாவ் செக்ஸ் ஒன்லி ஃபார் சைல்ட் பர்த். வேறு எதுக்குமே செக்ஸ் பண்ணாது. இப்போது ஒரு டாக்னால் வந்து அந்த சீசன் வரும்போது அது வந்து செக்ஸ் பண்ணிச்சுன்னா வந்து தட் ஃபீமேல் வில் ப்ரொடியூஸ் பப்பீஸ், அவ்வளோதான். மற்றபடி வந்து பப்பீஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, பட் ஜஸ்ட் ஃபார் ஃபன் வந்து வெறும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்து ஹியூமன் மட்டும்தான் கண்டுபிடிச்சான். அதுவும் வந்து இப்போ நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கலாக போனீங்கன்னா வந்து நம்மளுடைய மூதாதையர்களும் வந்து தே ஹேட் செக்ஸ் ஒன்லி ஃபார் த ரீசன் ஆஃப் சைல்ட் பர்த். அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு ஜாய், அதில் ஒரு கிக் இருக்கிறதுனால வை கான்ட் வி யூஸ் தட் ஆல்சோ ஆஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ளஷர். ஒரு அந்த காலத்தில் வந்து திருநாடகம் பார்க்குறாங்க, அது பார்க்குறாங்க, இது பார்க்குறாங்க, இதை வந்து ஒரு ப்ளஷர் சோர்ஸாகவும் யூஸ் பண்ணலாமேன்னு பண்ணும்போது தான் வந்து டூ மச் ஆஃப் எனர்ஜி வந்து அதில் வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஆவரேஜாக இப்போ ஒரு மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து ஈஸிலி சம்படி கேன் சே மேன் அண்ட் உமன் ஆஃப் கரெக்ட் ஏஜ், சே மேபி லைக் 25 மேரேஜ் ஆகுது, இல்லை 30 மேரேஜ் ஆகுதுன்னா மேபி டில் ஈவன் 45 தே கேன் ஹாவ் லைக் செக்ஸ் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அ வீக், விச் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் நார்மல்.
But if somebody who is very healthy, very happy, have 2 children, comfortable இருக்காங்க, if they say we have sex like twice a month, is it okay? Na, it's definitely okay as long as the frequency is good for the husband and wife. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் frequency is depending upon அந்த ரெண்டு பேருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போது வந்து ஒரு இந்த மாதிரி காயக்கல்பா பண்ணி, ஒரு மெடிடேஷன் பண்ணி, ஒரு யோகா பண்ணி, நம்மளுடைய பாடியை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி, ஒரு ஹெல்த்தி லைஃபு, ஹியூமனிட்டிக்கு நல்ல சர்விங்கில் நல்ல லைஃப் பண்ணணும்னு நினச்சோம்னா, ஐ வில் சே மந்த்லி ட்வைஸ் இஸ் அ வெரி நைஸ் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் நாட் டூ லோ, விச் இஸ் நாட் வெரி ஹை இன் வேஸ்டிங் ஆல்சோ. அந்த மந்த்லி ட்வைஸ் பண்ணும்போது வந்து யூ வில் கெட் அ வெரி நைஸ் ஃபீலிங். யூ வில் அதாவது குட்டி குட்டியாக சந்தோஷம் வரத்துக்கு பதிலாக யூ வில் கெட் அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்ஸ் இன் 2 weeks. இது வந்து இட்ஸ் அ வெரி நைஸ் வே ஆஃப் லிவிங் அண்ட் இட் won't interfere with your காயக்கல்பா ஆல்சோ. யுவர் காயக்கல்பா ஆல்சோ வில் ஒர்க் வெல். நீங்கள் வந்து ஒரு நைட் செக்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காயக்கல்பா பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல் த வீக்னஸ். யூ won't ஃபீல் தட். இப்போ தெரியாது, நீங்கள் அந்த காயக்கல்பா பண்ணி ஒரு 6 months இல்லை ஒரு 1 year பொறுத்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஐ கேன் ஃபீல் த காயக்கல்பா அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது செக்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து காயக்கல்பா போடும்போது யூ ஃபீல் தட் சம்திங் இஸ் லேக்கிங். அந்த ஒரு யூஷுவல் அந்த ஒரு கோல்டு நைஸ் ஏர் கோயிங் டு த ஆகடா அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ தட் ஷோஸ் தட் இட் ஹாஸ் அ டைரக்ட் லிங்க் டு தட். ஸோ no need for too much of abstainism, no need for too much of wastage of energy also. ஆனால் இட்ஸ் பிட் அன்ஃபார்ச்சுனேட் தட் அந்த செக்ஷுவல் டைம்லேயே காயக்கல்பா பண்ணுற ப்ராக்டிஸ்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது வந்து ஒரு லூசிங் டெக்னிக்காக போகுது. யாராவது நல்ல வேதாந்த மகரிஷிலேயே நல்ல செட்டிலான நல்ல ஒரு எல்டர்லி ஒரு ஆசிரியர் கிடச்சாருன்னா வந்து வி கேன் லேர்ன் ஃப்ரம் தெம். பட் மெக்கானிசம் இதே தான். During the sexual intercourse, again you need to do the Ashwini Mudra to use that energy. ஏன்னா அந்த டைமில் நிறைய எனர்ஜி மூலாதாரத்தில் இருக்கும். You are trying to spread the energy all over the body and creating a nice kind of homeostasis. And சில பேர் வந்து இதை க்ரியேட் பண்ணிவிட்டு they will not ejaculate, அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ that creates a lot of energy to stay here. ஆனால் அது தேவையே இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் ஒழுங்காக இருக்கிற காயக்கல்பாவை கரெக்டாக பண்ணாங்கன்னா இட் இஸ் ஈக்குவலன் டு கோடியான ஒரு செல்வம். அதுக்கு மேலே வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக பண்ணி ஒரு 1000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்களா? ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் சச் அன் எக்ஸ்ட்ரீம் திங். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பண்ணும்போது தான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நர்வ்ஸ்க்கே வந்து இட் கேன் கண்டக்ட் ஒன்லி சர்டன் அமௌண்ட் ஆஃப் பயோமேக்னட்டிசம். ஸோ unnecessarily we are pushing things to the extreme. நீங்கள் சொன்ன அந்த இன்னொரு கொஸ்டின் வந்து மார்னிங் அப்புறம் ஈவினிங் அதுக்கப்புறம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு சாதாரணமாக படுத்துட்டு அஸ்வினி முத்ரா மட்டும் பண்ணிவிட்டு ஓஜஸ் பிரேத் மட்டும் பண்ணலாம். ஒரு 20 times பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஓஜஸ் பிரேத் பண்ணலாம். அது சம்ஹவ் அந்த காயக்கல்பா வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணல, ஏன்னு தெரியல. பட் காண்டாக்ட் லெசன்ஸ் நேராக பண்ணும்போது தெர் இஸ் அ குட் பாசிபிலிட்டி தே மே டீச் தட். ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி டைம் ட்ரிங்க்னா தண்ணியோ ஏதாவது குடிக்கும்போது ப்ளஸ் எவ்ரி டைம் சாப்பாடு சாப்பிடும்போது பண்ணணுன்னு இருக்கும்போது அதுவே மோர் தென் எனஃப். ஸோ வி டோன்ட் ஹாவ் டு ரியலி கோ ஃபார் தட். அந்த செக்ஸ் டைம்லேயும் நம்ம காயக்கல்பம் பண்ணணுன்றது வந்து தேவையில்லை. இதுதான் வந்து ஃபுல் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் வந்து இஸ் ஆரிஜின் வந்து கிரியா யோகா. அந்த கிரியா யோகாவோட பிரின்சிபிளே வந்து வி ஹாவ் டு டேக் த எனர்ஜி ஃப்ரம் த மூலாதாரா இன்டு த ஆக்னா இன்டு த துரியா அண்ட் துரியாதீனம்ன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 centimeter above the top of the headன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவு கொண்டு போயிட்டோம்னா யூ வில் ஃபீல் தட் எலேட்டட் யூத்ஃபுல்னஸ் அண்ட் ஃபுல் எனர்ஜி ஃபீலிங் ஃபார் அ வெரி லாங் டைம். இதை வந்து இட்ஸ் அ பிரின்சிபிள். இது கிரியா யோகாவோட பிரின்சிபிள். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ பரமஹம்சர், யோகானந்தா அவங்க ஃபாலோவர்ஸை நீங்கள் புக் படித்து பண்ணலாம். வேதாந்த மகரிஷி மேட் இட் வெரி சிம்பிள். அழகாக ரெஸ்பிரேஷன் அண்ட் அஸ்வினி முத்ரா ரெண்டும் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக கொண்டு போயிட்டார். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து யாராலுமே வந்து பண்ண முடியாது. இன்னொன்று இப்போ திரும்ப அதே மாதிரி கொஸ்டின்லே தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ புரியுது நீங்கள் அந்த ஃப்ரீக்குவன்சியை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது என்னுடைய நேச்சர்னு சொல்கிறத விட என்னோடய நாலேஜ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு அங்கங்கே படித்தது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் பார்க்கும்போது இந்த இந்த ஃப்ளூயிட் உடம்புல இருக்குது இல்லைங்களா, let's say now instead of a week you push it to another like
2 weeks or 3 weeks அப்படிங்கும் போது my understanding was that we are supposed to be like எப்படி சொல்கிறது அது you have to get it out. So it's like kind of a recycling process மாதிரி தான். இப்போ நீங்கள் அதை ரொம்ப ஸ்டாக்னேட் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? கண்டிப்பாக. அதாவது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட், அதில் டவுட்டே கிடையாது. இட் இஸ் லைக் நம்ம how do you know this is the point I can hold on up to or this is the point I shouldn't be holding it anymore? I mean, how do I know? ஏன்னா again it depends on physical ability, depends on the person. ஆமாம், depends on the individual person, depends on the individual person's age, வேறு ஏதாவது டெஸ்டோஸ்டெரோன் லெவல், வேறு ஏதாவது டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு டிபெண்டிங் அப்பான் த பார்ட்னர் ஆல்சோ. இஃப் த பார்ட்னர் இஸ் வெரி கோஆப்ரேட்டிவ், இஃப் தே ஆர் ரியலி மனம் ஒத்து இருந்தாங்கன்னா திங்ஸ் மே ஹேப்பன் மச் மோர் பெட்டர் குவாலிட்டி. அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் இஸ் அ வெரி யங் பர்சன், 22-year-old, நைஸ்லி பில்டப், நல்லா சாப்பிட்றாங்க, குட் ஜீன்ஸு, நோ மெடிசின்ஸ் ப்ராப்ளம்ஸ், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் வந்து ஒரு சே 20-year-old, அகெயின் நோ ப்ராப்ளம்ஸ், அப்படி இருந்தால் கூட சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் தி எக்ஸ்ட்ரீம், தே ஆர் ஹேவிங் செக்ஸ் எவ்ரி டேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து தே வில் ஃபீல் த பிட் ஆஃப் டயர்ட்னஸ். கண்டிப்பாக ஒரு 1 வீக் பொறுத்து இல்லை கொஞ்சம் கேப் கொடுத்து பண்ணலாமேன்னு தான் வரும். ஸோ தட் இட் செல்ஃப் ஷோஸ் தட் இட் நீட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரீஃபில்லிங் டைம். ஸோ ஒரு 3 நாள் 2 நாள் பை சான்ஸ் தொடர்ந்து செக்ஸ் வைக்கிறாங்கன்னா ஒரு 2 நாள் வந்து கேப் விட்டு அந்த ரீஃபில்லிங் நடக்கணுன்ற ஒரு சென்சேஷன் வந்து அவங்களுக்கே வந்துடும். சில பேர் வந்து அது ஹஸ்பண்ட்க்கு வரலாம், சில டைம் வந்து அது வந்து ஒய்ஃப்க்கு வரலாம். அது ஒரு பார்ட். ரெண்டாவது பார்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நேச்சுரல் நீங்கள் லூனார் சைக்கிள் பிரகாரம் வந்து அந்த குழந்தை பிறக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து 14th டே பிஃபோர் த மென்சஸ் சைக்கிள் தான் வந்து அந்த கருமுட்டை வந்து இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் த ஃபெர்டிலைசேஷன். அதனால தான் ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் கொஞ்சம் ப்ரெக்னென்சி லேட்டாக போகிறவங்களாம் அந்த டேட்ஸ்லாம் பார்த்து அந்த டேட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் அந்த 3 டேஸில் வந்து அதிகமாக செக்ஸ் வைக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. இஃப் தே வாண்ட் டு கன்சீவ் அண்ட் இஃப் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் 1 இயர்னால் இந்த மாதிரி டேட்ஸ்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ நேச்சராகவே வந்து தி செக்ஸ் இஸ் மெயின்லி டு ப்ரொடியூஸ் சைல்டு. இதெல்லாம் வந்து நேச்சுரல் ரூல்ஸ். செகண்ட், நேச்சராகவே வந்து அப்படியே இஃப் யூ வாண்ட் டு ப்ரொடியூஸ் த சைல்டுனா கூட இட்ஸ் லைக் ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் 2 or 3 times இன் தட் பீரியட் தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து ஈவன் இஃப் யூ திங்க் இட்ஸ் லைக் அ ப்ராடக்ட் விச் ஹாஸ் டு பி எக்ஸ்க்ரீட்டட், இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரெடியூஸ் தட் உங்கள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை வந்து ஒன்ஸ் இன் 2 weeks, அது வந்து நான் பார்த்ததில் இட்ஸ் அ வெரி நைஸ் ஆவரேஜ், ஒரு ஸ்வீட் பாயிண்ட் மாதிரி. இட்ஸ் நாட் டூ மச், இட்ஸ் நாட் டூ லெஸ், அந்த மாதிரி. அது வந்து இண்டிவிஜுவலுக்கு வேரி ஆகலாம். சில பேருக்கு வந்து அது ஒன்ஸ் இன் 2 weeksன்றது வந்து கம்மியாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து அதுவே அதிகமாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் அப்போ அந்த ஏஜ் அண்ட் பர்சனல் திங்ஸு. ஸோ நீங்கள் அந்த டைமில் பண்ணும்போது இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்து you will feel that semen is nice and thick. அந்த எஜாக்குலேட் வந்து நல்லா திக்காக வரும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எஜாக்குலேட் கம்மி வால்யூமில் வரும் அண்ட் இட் வில் பி வெரி வாட்டரி ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து இஃப் யூ டூ இட் கரெக்ட்லி யுவர் பாடி இஸ் எக்ஸ்க்ரீட்டிங் ஒன்லி வாட் இஸ் வேஸ்ட். இஃப் யூ ஆர் டூயிங் இட் டூ மச் த பாடி இஸ் இந்த பாயிண்ட் தான் எனக்கு கொஸ்டினாகவே இருக்குது. How do I know this is the point? Let's say ரேண்டமாகவே இப்போ என்னோட ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல போனேன் அப்படின்னா we will be going too much into detail. For example, இப்போ ஒரு எவ்ரி வீக் அப்படின்னு போன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 1 week இல்லாமல் let's put it this way, like if I do it for like once in 10 days அப்படின்னா அந்த சமயத்தில் எப்படி ஃபீல் ஆகும்னா ஐ திங்க் வி ஷுட் பி ஹோல்டிங் இட் ஃபார் டூ லாங். இஸ் இட் த ரைட் திங்? அந்த ஸ்கேல் எனக்கு எப்படின்றது எனக்கு புரியல. நீங்கள் பேசும்போது வந்து நீங்கன்னு சொல்லி பேச வேண்டாம். அப்போ தான் வந்து வி ஆர் ஸ்பீக்கிங் வெரி பர்ஃபெக்ட்லி ஃபார் அ பர்சன் மாதிரி ஆகிடுது. ஜென்ரலாகவே இப்போ ஒரு பர்சனுக்குன்னு பேசுனீங்கன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுறத விட கண்டிப்பாக வந்து அந்த ஒன்ஸ் இன் 2 weeks பண்ணுறது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ நாங்கள் வந்து என்னோட கொஸ்டின் அது தப்பாக கூடாதுன்றது தான். இல்லை, கண்டிப்பாக தப்பாகாது. ஹோல்டிங் இட் ஃபார் டூ லாங் அப்படிங்கிறது உடம்புல வந்து எக்ஸ்க்ரீஷன் வந்துட்டு அவ்வளோ நாள்
இல்லை இல்லை கண்டிப்பாக தப்பாகாது. எப்படி தப்பாகாதுன்னு சொல்கிற பாருங்க. இப்போ வந்து சில பாய்ஸு வளர்கிற டைமில் எஸ்பெஷலி வென் தே டோன்ட் ஹாவ் அ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பார்ட்னர், அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு 15-16 இயர்ஸ்லேருந்து அவங்களுக்கு கல்யாணம் வந்து ஒரு 25 இயர்ஸில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ஒன்று அவங்க மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு 18, 19 இல்லை 20க்கு மேலே தான் யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த மாஸ்டர்பேஷன்லாம் கற்றுட்டு பண்ணுற ஸ்டேஜ் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூங்கும்போது வந்து விந்து ரிலீஸ் ஆகிடும். அது வந்து சில பேர் வந்து மிகப்பெரிய ஒரு உலகமாக குற்றம் மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் 18 வயசில் இருப்பான். அவன் சும்மா டிவியில் ஒளியும் தான் பார்த்துருப்பான் அவன். ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி ஆகும். ஸோ தட் ஷோஸ் தட் த டேங்க் இஸ் ஃபில்ட் அப் அண்ட் டேங்க் இஸ் கெட்டிங் ஓவர்ஃப்ளோ. இது தப்பே கிடையாது. சரிங்களா? இதே வந்து ஐ வில் சே அந்த மாதிரி ஆகும். 100% அந்த மாதிரி ஆகும். ஸோ வந்து இஃப் தெர் இஸ் டூ மச் ஆஃப் ஸ்டாக்னேஷன் அண்ட் இப்போ வீக்லி ட்வைஸ் பண்ணுறாங்க, ஆனால் யூ வில் ஹாவ் அ ஃபீல், யூ மே ஹாவ் அ ஃபீல் டு மாஸ்டர்பேட். அந்த மாதிரியான ஃபீலிங் இருந்தால் யூ ஹாவ் ஒய்ஃப், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ வந்து நம்ம ஒய்ஃப் கூடயே ப்ராப்பர் செக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ தட் தே வில் ஆல்சோ கெட் த ஷேர் ஆஃப் த நாலேஜ், ஷேர் ஆஃப் த ஜாய் விச் வி ஹாவ் ஆல் த என்ன சொல்கிறது நம்மளுடைய கடமை அதை வந்து கொடுக்கறது. ப்ளஸ் அவங்களுக்கும் ரேதர் தேன் மாஸ்டர்பேட்டிங், அது ஒன்று. ரெண்டாவது வந்து பியாண்ட் தட் இஃப் சம்படி இஸ் ஹோல்டிங் ஆன், கண்டிப்பாக அது லீக் ஆகிடும் தூக்கத்தில். ஆனால் அது லீக் ஆகிறது வந்து கண்டிப்பாக தப்பு கிடையாது. இன்னி வரைக்கும் ஒரு எக்ஸ்கிரீஷனை உடம்புல ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாதுன்ற ஒரு ஃபீல், ஒரு ஐடியா தான் அது. அப்படி தான் தோணிட்டு இருந்தது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஓகே ஓகே இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து இது வந்து யூரின், ஸ்வெட் இல்லை மோஷன் அந்த மாதிரியான எக்ஸ்கிரீஷன் இது கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு வியூ என்ன இருந்தது அப்படின்னா, பிகாஸ் உன்னுடைய இந்த ஃப்ளூயிடில் வந்து இட் கன்ஸ்டியூட்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட்டு, உன்னுடைய மினரல்ஸு. அப்படி ஆகும்போது when you throw this out, it actually recycles the body. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த பிளட்டு பியூரிஃபை ஆகி ரீசைக்கிள் ஆகிறதுக்கும் அது ஒரு நல்ல மெக்கானிசம்னு கூட பல பேர் சொல்லியிருந்துருக்காங்க. நாங்கள் இப்போது அந்த சின்ன வயசில் சில மெடிக்கல் அட்வைஸ் எல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சில பேர் வந்து மாஸ்டர்பே பண்ணுறதே வந்து ஒரு தேச குற்றமாக நினச்சி ஃபீல் பண்ணுற காலம் அந்த இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி நாலேஜே இல்லாமல் இருந்த பீரியடும் இருக்குது. அப்போது நாலேஜ் கேதர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தே ஈவன் யூஸ் டு சே இட்ஸ் நாட் ஈவன் அ பேட் ஹேபிட், சம்டைம்ஸ் யூ நீட் டு டூ இட். ஸோ இட் ஆக்சுவலி ரீசைக்கிள்ஸ் யுவர் பிளட் சைக்கிள், ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறது, யூ வில் ஃபீல் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறது. அது மாதிரிலாம் ஐ தாட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ பேட் திங் இது. அளவுக்கு மிஞ்சினா தான் அமுதம் நஞ்சுன்ற மாதிரி நம்ம ஒரு லிமிட்டோட இருந்தோம்னா ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி தான் நான் பார்த்தது. ஆனால் இன்னொரு மென்டாலிட்டி என்னன்னா, இட்ஸ் ஆல்சோ அன் எக்ஸ்கிரீஷன், வி ஷுட் பி ஹோல்டிங் இட் ஃபார் டூ லாங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு இருந்தது. இல்லை கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு அளவுக்கு மேலே ஹோல்டே பண்ண முடியாது. எப்படி யூரின் அண்ட் மோஷன் இருக்கோ அதே மாதிரி தான். இஃப் சம்படி ட்ரைஸ் டு ஹோல்ட் த யூரின், ஒரு அளவுக்கு மேலே தான் ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து யாராக இருந்தாலும் சரி, 20 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, 80 வயசு ஆளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் யூரின் லீக் ஆகிடும். அதே மாதிரி தான் இதுவும். ஒரு அளவுக்கு மேலே ஹோல்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது தூக்கத்தில் வந்து நமக்கே தெரியாமல் எரெக்ஷன் ஆகி நமக்கே தெரியாமல் வந்துடும். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிப்பிக்கல் அடல்ட்டு அட் த ஏஜ் ஆஃப் லைக் 30 to 40 இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு தோராயமாக வந்து இவ்வளோ நாள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீக்ஸுங்கிறது நார்மல் அப்படின்னா, இல்லை ஒரு 4 வீக்ஸுங்கிறது நார்மல், அது என்ன ஸ்கேல் சொல்லுவீங்க? இல்லை என்ன கேட்டால் வந்து கம்ஃபர்டபுளாக எவ்ரி 2 வீக்ஸ் ஒய்ஃபுடைய பார்ட்னரோட செக்ஸ் வச்சிட்ருக்கிறது இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ரேஷியோ. அதுதான் வந்து நம்ம அந்த பேட்மிண்டனில் பேசுகிற ஸ்வீட் பாயிண்ட் மாதிரி. ஸோ 2 வீக்ஸ் வச்சுருந்தோம்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் வந்து ஃபண்டாஸ்டிக்காக போகும், உங்களுடைய ஹவுஸ் லைஃப்பும் நல்லா போகும். ஏன்னா இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து சம்டைம்ஸ் வந்து ஒய்ஃப்ஸ் வில் ஸ்ட்ரகுள் டு கெட் திஸ் காயக்கல்பா கரெக்ட்லி. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நிறைய யோகிஸு, நிறைய பேர் வந்து எல்லாமே மென். அண்ட் இட்ஸ் ஸ்லைட்லி ஈஸியர் ஃபார் மென் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், எஸ்பெஷலி அந்த பிரம்மம், எல்லாரும் பிரம்மம், வி ஆர் நாட் த மைண்ட், வி ஆர் நாட் த பாடி. இது வந்து என்னுடைய பார்வையில் வந்து ஒரு ஒய்ஃபு தன் ஹஸ்பண்ட் மேலே நல்ல அன்பாக இருக்கிறாங்க, ஒரு குழந்தைங்க மேலே நல்ல அன்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது அமைகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.
ஒரு மென் பிரச்சனையே கிடையாது. மென் வந்து யாராக இருந்தாலும் சரி, 25 கல்யாணமாகாத பையன் இப்போ தான் வந்து மெடிக்கல் காலேஜோ இல்லை வேறு ஏதாவது காலேஜோ இதை படிச்சுட்ருக்கான், ஹீ கேன் ஹிட் இட். 80 வயசு தாத்தா, ஒய்ஃப்லாம் எதுவுமே இல்லை, வயசாக இருக்கிறாரு, அவருக்கு அந்த செக்ஸ் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஹீ கேன் ஹிட் இட். இதே நாலேஜ் 30 40 யார் வேணால் தி கேன் ஹிட் இட். ஆனால் உமனில் யாருக்கு தெரியுங்களா இதெல்லாம் நல்லா அமையும்? ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை ஹஸ்பண்ட் இறந்துட்டு ஆஃப்டர் 60 years 70 years இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லா ஹிட் ஆகும். ஒரு பெண் நல்ல அன்பான கணவன் அமைஞ்சு அருமையான குடும்ப லைஃப்பில் குழந்தைங்களோடு இருக்கிறவங்களுக்கு இது அமைகிறது வந்து ஒரு சேலஞ்சிங். அதனால தான் வந்து தே ஷுட் நாட் கோ டு த எக்ஸ்ட்ரீம். அவங்க எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டையே வெறுத்தும் போகக்கூடாது. ஒரு ஆவரேஜ் ஸ்வீட் பாயிண்ட் வச்சுட்டு every 2 weeks section intercourse is a fantastic ratio. It will not hinder your spiritual path. It will give the enlightenment. அந்த பாசேஜும் டிக் பண்ணிவிடுவோம். ஹோம் லைஃப்பும் வந்து கிளியராக இருக்கும். இப்போ இதே எக்ஸசைஸ் வந்து உமனுக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஒர்க் ஆகும், மென்னுக்கு ஒர்க் ஆகிற அளவுக்கு ஆகாது. அதுதான் அங்கே டிஃப்ரென்ஸ். இட் இஸ் ஸோ குட் ஃபார் மென். மென் வில் அச்சீவ் தட், ஐ கேன் see the change அப்படின்னு ஒரு 3 months சொல்லலாம். பட் உமன் வில் டேக் 4 months 5 months அந்த மாதிரி. அதனால தான் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லேயும் வந்து உமனுக்கு வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த படுத்துட்டு பண்ணுறதுல வந்து மென் வந்து அந்த கையை வந்து காலோடு சேர்த்து பிடிச்சிட்டு தலையை வந்து தூக்கிட்டு ஓஜஸ் பிரெத் பண்ணணும். பட் உமன் அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உமன் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ வந்து காயக்கல்பா பண்ணலாம், அஸ்வினி முத்ரா பண்ணலாம், ஆனால் வந்து ஓஜஸ் பிரெத் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. they have to be little bit careful because they have organs inside their body, uterus, ovary எல்லாமே. ஸோ அதனால் ஒரு அளவுக்கு மேலே அந்த ஓஜஸ் பிரெத் பண்ணாங்கன்னா வந்து they can get uterine prolapse, hernia அதெல்லாம் வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ we have to do it gently for them. அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மென் வந்து ஓஜஸ் பிரெத் பண்ணுறது வந்து ப்ரெஷர் குக்கர் சவுண்ட் வர மாதிரி வரணும். ஆனால் உமன் வந்து ஓஜஸ் பிரெத் பண்ணுறது வந்து மில்க் குக்கர் ஆமாம், மில்க் குக்கர் மாதிரி வரணும். அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இட்ஸ் a வெரி நைஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். ஐ டோன்ட் நோ, மேபி இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு அடுத்த கன்சர்ன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆஜஸ் பிரெத் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல வந்து நெகட்டிவ், உடம்புல ஏதாவது நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து எனஃப் அஸ்வினி முத்ரா பண்ணாமல் நீங்கள் ஓஜஸ் பண்ணிங்கன்னா ஒரு எனர்ஜியே இல்லாத ஒன்றுத்தை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஓஜஸ் பிரெத் வந்து ஒவ்வொரு பொசிஷனில் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மில்க் கேனோ இல்லை ஏதோ ஒரு கேன், எம்டி கேன் எடுத்துகிட்டு அது கீழே வந்து ஜஸ்ட்டு ஒரு 5% அளவுக்கு வந்து ஒரு பெயிண்ட் போட்டுட்டு, if we want that paint to reach all the wall, top and bottom of that can வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி ஆட்டுவோம், சும்மா இப்படியே ஆட்டிகிட்டே இருந்தோம்னா வந்து என்ன ஆகும்னா வந்து இட் வில் ரீச் எவ்ரிவேர், பட் ஏதாவது ஒரு நூக் அண்ட் கார்னரில் வந்து ரீச் ஆகாமல் இருக்கும் திறந்து பார்த்தோம்னா. ஸோ என்ன பண்ண, இப்படி பண்ணுவோம், எல்லா இடமும் பண்ணுவோம். இதே தான் வந்து அந்த காயக்கல்பா வந்து இப்போ காலையில் வந்து நின்றுட்டு 3 பொசிஷன்ஸில் பண்ணுறோம். அதில் ஒரு படுத்துட்டும் வருது. ஈவினிங்கில் வந்து ரைட் ஹேண்ட் மேலே தூக்கி வச்சு பண்ணுறோம், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் மேலே தூக்கி வச்சு பண்ணுறோம். ஸோ இது வந்து திஸ் டிக்ஸ் ஆல் த பாக்ஸஸ். ஸோ இட்ஸ் மேக் ஷோஸ் தட் த காயக்கல்பா எனர்ஜி அண்ட் த ஓஜஸ் பிரெத் எனர்ஜி ரீச்சஸ் டு த நூக் அண்ட் கார்னர் ஆஃப் எவ்ரி செல் ஆஃப் த பாடி. அதுதான் அதனுடைய மெக்கானிசம். ரெண்டாவது வந்து மாடர்ன் லைஃப்பில் ஹவு மெனி பீப்புள் ஹாவ் த சான்ஸ் டு கீப் த ஹேண்ட்ஸ் அப் ஃபார் தட் டைம். இப்போது அந்த ஹேண்ட்ஸை வந்து ரைட் ஹேண்டை வந்து இப்போ மேலே தூக்கி வைக்கிற டைமில் என்ன ஆகுதுன்னா வந்து ரைட் ஹேண்டில் இருக்கிற லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, ரைட் ஹேண்டில் இருக்க வீனஸ் ட்ரைனேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அந்த எஸ்பெஷலி அந்த மான் பயிற்சி உமன் பண்ணுறதுல வந்து மெயினாக வந்து அந்த பிரெஸ்ட்டு மசாஜ் சொல்லி தரும்போது உங்களுக்கு அந்த பிரெஸ்ட்டில் இருக்கிற அந்த லிம்ஃப் நோட் ட்ரைனேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இதில் என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ ஒரு உமன் வந்து இஸ் சப்போஸ் டு கெட் சே பிரெஸ்ட் கேன்சர் அட் த ஏஜ் ஆஃப் 15 வச்சுக்கோங்க. இப்போது அந்த உமன் வந்து 30 இயர்ஸ்லேருந்து இந்த காயக்கல்பா பண்ணி மான் பயிற்சி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் கேன்சர் பண்ண வேண்டிய ஜீனு, அந்த பெத்தோஜெனிசிஸ் எல்லாம் நடக்கும். இப்போது ஒரு பிரெஸ்ட் கேன்சர் வந்து யூஷுவலி ஸ்டார்ட்ஸ் இன் 1 cell. அந்த 1 cell வந்து
அந்த ஒரு பெண்ணுடைய ஓன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து வில் ட்ரை டு கில். அதை மீறி அந்த ஒரு செல் டபுள் செல் ஆகும். அப்பயும் இட் வில் ட்ரை டு கில். ஆனால் அதையும் மீறி அந்த ஒரு செல் வந்து டிவைட் ஆகி ஒரு 10 to 15 செல்ஸ் ஆகும்போது அந்த பெண்ணுடைய பாடி மெக்கானிசம் இஸ் நாட் குட் எனஃப் டு ஃபைட். ஸோ அந்த கேன்சர் செல் வந்து வில் பிகம் லிட்டில் பிட் வெரி இண்டிபெண்ட். அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து அது வந்து நல்லா க்ரோ ஆகுது. ப்ளஸ் அந்த பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து அக்குளில் வந்து போய் லிம்ஃப் நோடுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இது மெடிசன். இப்போ இந்த எக்ஸசைஸ் அவங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒவ்வொரு செல்லும் வந்து இஸ் கெட்டிங் பிட் ஆஃப் அ க்ரஷ்டுன்னு சொல்ல மாட்டேன், இட் இஸ் கெட்டிங் லிட்டில் பிட் ஈஸ்ட் அவுட். அதனால் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ அதிகமாகுது, லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் நல்லா வருது, அண்ட் வீனஸ் ட்ரைனேஜ் நல்லா வருது. இதனால் என்ன ஆகுதுன்னா மோர் ஃப்ரெஷ் பிளட் வில் கோ டு த பிரெஸ்ட் டிஷ்யூ அண்ட் கீப் த பிரெஸ்ட் ஹெல்த்தி. So there is a very good possibility those who are prone to breast cancer கரெக்டான ஏஜில், இப்போ உமன்லாம் வந்து வயசுக்கு வந்த டைம்லேருந்து பண்ணலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 14 years 15 yearsலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து மெடிசனில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா BRCA1 BRCA2 ஜீன் இருக்குது. இந்த 2 ஜீனில் BRCA1 ஜீன் இருந்தால் there is a good possibility of getting breast cancer. 2 ஜீனுமே BRCA1 and 2 ரெண்டுமே இருந்துச்சுன்னா the chances of getting breast cancer is almost 100%. அதனால தான் வந்து இந்த ஆஞ்சலினா ஜோலிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மம்முக்கு அந்த ஜீன் இருந்து she has high chances of breast cancerனால she went for a protective bilateral mastectomy, English actress. ஸோ இந்த மாதிரி டைமில் if we do this exercise we can prevent this to certain extent. என்ன கேட்டால் வந்து அதையும் மீறி நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஐ won't say this is the medicine இதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் there is a scientific medical mechanism behind this, so it definitely helps. So if something helps for a person who is supposed to have a disease, it is going to help to a person who is not going to have disease also. அதாவது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு மேன் எடுத்துட்டோம்னா வந்துட்டு நம்ம வந்து வாக் பண்ணுறோம், ஸோ அதனால் காலை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறோம், கையில் ஏதாவது வெயிட் தூக்குறோம், கையை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறோம், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். மேனுடைய காமனஸ்ட் கேன்சர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ உலகத்துலேயே காமனஸ்ட் கேன்சர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேன்சர் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து பிளட் கேன்சர் சொல்லுவாங்க. அது ரெண்டுத்தையும் நீங்கள் தனியாக எடுத்துட்டிங்கன்னா மென்னுக்கு வந்து காமனஸ்ட் கேன்சர் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர். ஏன்னா ப்ராஸ்டேட் இஸ் அன் ஆர்கன் விச் இஸ் நாட் தட் ஃப்ரீக்வெண்ட்லி இஸ் யூட்டிலைஸ்ட். ஈவன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் கூட வந்து நீங்கள் வந்து பினைல் ஷாஃப்ட் யூஸ் பண்ணுவீங்க, டெஸ்டிஸ்லேருந்து வர எக்ஸ்க்ரீஷன் பண்ணுவீங்க, செமினல் வெசிக்கல்லேருந்து செமன் எக்ஸ்க்ரீட் ஆகும். பட் ப்ராஸ்டேட் வந்து செக்ரீட்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் விச் ஹெல்ப்ஸ் டு லிக்விடேட் த சீமன். ஸோ எந்த ஆர்கன்லாம் வந்து ஃபங்க்ஷன் கம்மியாக பண்ணி இருக்கோ அங்கே தான் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால தான் வந்து மென்னுக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் கேன்சர். இது ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டில் தண்ணி ஏதாவது குட்டி ஸ்ட்ரீம் போயிட்டுருக்குன்னா தண்ணி ஓடுற வரைக்கும் நல்லாயிருக்கும். தண்ணி எங்கேயாவது ஒரு மூலையில் நின்றுச்சுன்னா அந்த இடத்துல பாச பிடிச்சிரும். சேம் திங் இதுக்கு ஈக்குவலண்ட்டு உமனுக்கு எடுத்திங்கன்னா யுட்ரஸ் அண்ட் பிரெஸ்ட். யுட்ரஸ் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஹெல்ப் பண்ணுது. ஒன்ஸ் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ 3 குழந்தையோ குழந்தை பொறுத்து முடிச்ச பிறகு அதுக்கு வேலையே ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ வேலை கம்மியாக இருக்கும்போது ஒரு ஆர்கன் இருக்குது பிரெஸ்ட்டு. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து முடித்த உடனே அது வேலை கம்மியாகிடுது. வேலை கம்மியாக ஒரு ஆர்கன் இருக்கும்போது தட்ஸ் வேர் த பேட் செல்ஸ் ஆர் ஃபார்மிங். அண்ட் பேட் செல்ஸ்க்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு எனஃபான ஒரு லிம்போசைட்ஸ் அண்ட் இது வந்து அங்கே போகிறதில்லை. ஏன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்கன் மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் அந்த ஆர்கன்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஓகேங்க, நல்லா நிறைய சொல்லியிருக்கீங்க. சரிங்க, நாளையிலேருந்து அது பார்க்க ஆரம்பிக்கிறேன். சரிங்க, பண்ணி பாருங்கள். பண்ண கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நம்ம திரும்ப அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ அதில் அவங்க கொடுத்துருக்கிற போஸ்டர் அது எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஆமாம், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டட்லி பெருமாள் கோயிலில் வந்து லைவ் செஷன்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வி காட் ஒண்டர்ஃபுல் மாஸ்டர்ஸ் அண்ட் அவங்கக்கிட்ட பண்ணும்போது இன்னும் கிளாரிஃபை நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து அவங்க எனக்கு கொடுத்த நாலேஜு ப்ளஸ் நான் வந்து என்னுடைய மெடிசனில் கோஆர்டினேட் பண்ணுற நாலேஜு வெவ்வேறு ரிசோர்ஸஸ் வச்சு சொல்கிறேன். சொல்கிற ஒரு போஸ்டருக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மை லிஃப்ட் பண்ணுறதுக்கும் இந்த காலை மடக்கி பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரீசன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலை வந்து ஃபுல்லாக மடித்து நம்ம அந்த பட்டக்ஸ் வந்து குதிக்காலில் படுற மாதிரி உட்கார சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ அந்த பொசிஷனில் பாருங்கள், யூ ஆர் கம்ப்ரெஸிங் யுவர் ஃபுல் லெக். அந்த பொசிஷன் பண்ணாதவங்க லைஃப்பில் அது பண்ணவே மாட்டாங்க.
ஸோ இட்ஸ் லைக் அந்த காலை வந்து அந்த லிம்ஃபாட்டிக்ஸை வந்து அந்த அட்லீஸ்ட் அந்த ஒரு 20 அஸ்வினமுத்ரா டைம்லையாவது யூ ஆர் கிரியேட்டிங் கம்ப்ரெஷன் ஸோ தட் த வெயின்ஸ்லாம் நல்லா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வேரிகோஸ் வெயின் வராது, லிம்ஃபெடிமா வராது. ஸோ மெனி அட்வான்டேஜஸ் ஆர் தேர். ப்ளஸ் அது உட்காரும் போது இப்போ ஃபீட் வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது. உங்கள் ஃபீட் வந்து இப்படி இருக்கும். ஸோ யூ ஆர் டூயிங் சம்திங் விச் யூ யூஸ்வலி ஓன்ட் டூ. ஸோ அதனால் வந்து எவ்ரி பொசிஷன் மேக்ஸ் சென்ஸ். அப்புறம் வந்து நிற்கும்போது அந்த குதிக்கால் மட்டும் பேக்கில் கொஞ்சம் லைட்டாக விரித்து வைக்கும்போது நம்மளுடைய க்ளூட்டியஸ் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த அஸ்வினி முத்ரா காலையில் ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணுறீங்க. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஒரு கிவ்ஸ் யூ தட் ஈஸினஸ் டு டூ கம்பேர்ட் டு காலை வந்து சேர்த்து வச்சு அட்டென்ஷனில் நின்று பண்ணுறதை விட இது வந்து வில் கிவ் யூ பிட் ஆஃப் ஈஸினஸ் டு டூ. ஸோ அதனால் வந்து தெர் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் தாட் ப்ராசஸ் வென்ட் இன் டு டிவைசிங் தீஸ் திங்ஸ். இப்போது ஜஸ்ட்டு ஒரு கிரியா யோகா வந்து நம்ம பிடிச்சிட்டு பண்ணுறோம். ஏன்னா கிரியா யோகான்றது வந்து இஸ் அ ஃபண்டாஸ்டிக் டெர்மினாலஜி, இட்ஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் டெர்மினாலஜி. பண்ணுறதுக்கு இது வந்து இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சயின்டிஃபிக் அண்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெத்தட் ஆஃப் டூயிங் தட். வெறும் ப்ரீத்திங்கையும் அந்த சென்சேஷனை மட்டும் பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் யூ ஆர் மிக்சிங் தட் அஸ்வினி முத்ரா அண்ட் ஓஜஸ் பிரெத் எவ்ரி திங் இட் டிக்ஸ் ஆல் த பாக்ஸஸ் ஆக்சுவலாக. ஓகே ஆனந்த், தேங்க்ஸ் ஆனந்த். இருக்கு ஓகேங்க, நான் நாளையிலேருந்து அது பார்க்க ஆரம்பிக்கிறேன். சரிங்க, ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். ஏரியெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. ஓகே, ஓகே, தேங்க்ஸுங்க. நீங்கள் பாருங்கள். குட் நைட். ஓகேங்க, பாய்ங்க, குட் நைட்.